ரேஸ் ஓடுறதுக்கு நல்ல ரேசிங் சைக்கிள். மற்றது இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலோவில் ரிம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலோவில் ரிம்மில் தான் அந்த ஓடுறது. இந்த இது செக் பண்ணலாம். இதை திருப்பி இப்படி திருப்பலாம். இதையும் அப்படி திருப்பி போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்படி சைக்கிளை இப்படி வச்சு ஓடலாம். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைய தினம் எங்களோட சைக்கிளை தான் காட்ட போகிறோம். ரேசிங் சைக்கிள். இந்த ரேசிங் சைக்கிளானது நான் முதல் சைக்கிள் ரேஸுகள் ஓடின சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ரேசிங் சைக்கிளானது ரலி பார், முதலாவது இந்த பார் ஆனது பார்த்தீங்கன்னா சொன்னால் ரலி பாரில் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற இந்த கொம்பு இந்த முன்னுக்கு இப்படி நாங்கள் சைக்கிளில் வச்சு கொண்டு இந்த இப்படி தூர இடங்கள் ஓடைக்க இப்படி வச்சுக்கொண்டு இப்படி அந்த ஓடுறது. இந்த இது செக் பண்ணலாம். இதை திருப்பி இப்படி திருப்பலாம். இதையும் அப்படி திருப்பி போட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்படி சைக்கிளை இப்படி வச்சு ஓடலாம். தூர இடங்களை ஓடுறதுக்கு இப்படி வச்சு ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற நாங்கள் இப்போ தூர இடம் ஓடைக்கு ஏலாட்டி இந்த கீழே குனிஞ்சு போய்க்க இந்த கம்பு மாதிரி இருக்கிறாங்க. இந்த கம்பு இதில் கம்புலேயும் பிடிச்சி ரெண்டு பக்கம் இது இடது பக்கம் இங்கால வலது பக்கத்துலேயும் பிடிச்சி சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இது நல்ல இந்த ரலி பாரில் செய்யப்பட்டது. நல்ல ரேஸ் ஓடுறதுக்கு நல்ல ரேசிங் சைக்கிள். மற்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலோவில் ரிம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலோவில் ரிம்மில் தான் ஃபுல்லாக அந்த இந்த லுமாலா சைக்கிள் வார மாதிரி இல்லை. இது வித்தியாசமான ஒரு பேரம் குறைஞ்ச இந்த ரிம் எலோவில் ரிம். மற்ற குடம் எல்லாம் நாங்கள் இந்த ரேசர் குடம் தான் போட்டிருக்கோம். ரேசர் குடம் எல்லாம் இந்த தூர அந்த காப்பேட் ரோட்டுகளுக்கெல்லாம் நல்ல அந்த உலாக்கி கொடுத்தா நல்ல ஸ்பீடாக அப்படி ஓடும். அதே மாதிரி பின்னுக்கும் அப்படி நாங்கள் இந்த குடம் தான் போட்டிருக்கோம். பாருங்க, இந்த இதில் ரேசர் குடம் தான் போட்டிருக்கோம். ரேசர் குடம் போட்டால் மற்ற ரேசர் குடமும் போடலாம். மற்ற ரேசர் அச்சு ரேசர் குடத்தில் போடலாம். நான் ரேசர் குடத்தில் எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். அதோட இந்த சைக்கிளில் நான் சீட்டு அந்த பஞ்சு இல்லாமல் இருந்தேன். நான் அதுக்கு அந்த சீட்டு வேறு கவர் ஒன்று போட்டு இருக்கிறேன் அந்த அண்டாமல். மற்ற அப்படி இந்த ரேசிங் சைக்கிளானது இப்படி நான் தூர இடங்களுக்கு கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி எல்லாம் வந்திருக்கிறேன். அதோட இடமடு குளம், மற்றது இந்த நினைவு தூவி இருக்கின்ற நினைவு ஆலயம், அதில் கிளிநொச்சி 55 இருக்கின்ற அந்த நினைவு ஆலயம் அதுகளுக்கெல்லாம் போய் இந்த இடத்தையில் அந்த நினைவு ஆலயத்தை கிளம்பி சைக்கிளில் போய் பூவெல்லாம் போட்டு கும்பிட்டு இருப்பேன். இந்த சைக்கிள்லாம் போனான். அதோட புதுக்குடியிருப்பு போய் புதுக்குடியிருப்பில் தலைவற்ற வீடெல்லாம் போய் இந்த சைக்கிளில் போய் பார்த்துருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிளில் நாங்கள் பிரயாணம் செய்யும் போது நமது உடல் ஆரோக்கியமானது. சைக்கிள் உடைக்கு நல்ல ஆரோக்கியம் அடைகின்றோம். இந்த சைக்கிளில் இப்போ எல்லாரும் மோட்டர் சைக்கிள், கார்கள் மற்றும் புது வாகனங்கள் வரைக்கும் வாகனங்கள் எடுக்கிற மொழியே இந்த இப்படியான சைக்கிள்களில் மக்கள் இந்த ஒதுக்கி வச்சு கொண்டே இருக்கிறோம். பழைய காலத்தில் இவ்வளோ பழையாக்கள் இப்படி இந்த சைக்கிளை ஓடி இப்பவும் அந்த ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இவ்வளோ தூரத்தில் இப்பவும் இப்போ நாங்கள் பண்டத்தெருப்பில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த சைக்கிள் ரேஸ் அதுகளோட சொன்னால் ஃபேமஸான ஊர் அந்த பண்டத்தெருப்பில் இருக்கிறார்கள்.
அப்படி பண்டத்திருப்பில் இருக்கின்ற வயோதிகர்கள் எல்லாம் அந்த சைக்கிள் இப்பவும் அந்த சைக்கிளில் தூர இடங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். பஸ்ஸுகளில் பிரயாணம் செய்யாமல் சைக்கிளிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பண்டத்திருப்பிலே இந்த சைக்கிள் ரேஸுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு விதமாக பண்டத்திருப்பு மண் காணப்படுது. இப்படி அந்த சைக்கிள் ரேஸில் நாங்கள் சைக்கிள் மூடைக்கு எங்களை உடல் ஆரோக்கியம் கூடுது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதோட நம்மளோட ஆயுள் காலமும் கூடுதலாக காணப்படுது. அத்தோட நான் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய கருவூர பகுதியில் சைக்கிளில் சுற்றி காட்டியிருக்கிறேன். அந்த காணொலிகளை நீங்கள் ஒருவரும் பார்க்கலாம். இந்த ரேசிங் சைக்கிளை நான் பற்றி கூறுவதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த ரேசிங் சைக்கிளில் இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் தங்களோட ஊரை சைக்கிளில் போய் சுற்றி காட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த தங்களோட இடங்களை இப்போ தாங்கள் கனகாலம் 10-15 வருஷமாக நாங்கள் தூர இடங்களில் வெளிநாட்டில் இருக்கிறோம். இந்த இடங்களை யாழ்ப்பாணத்தின் நாங்கள் சின்ன சென்று திரிந்த இடங்களெல்லாம் தற்போது அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது. அப்போ அந்த இடங்களை தற்போது காட்ட சொல்லியிருக்கிறோம். அப்போ அவைன்ற வேண்டுகோளுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை இந்த சைக்கிளில் தான் சுற்றி காட்ட போகிறோம். அதுக்காண்டி தான் நான் இந்த ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்கள் மற்றும் நீங்கள் மக்கள் விரும்புகிற இடங்களை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடங்களில் இந்த சைக்கிளில் போய் உங்களுக்கு நீங்கள் எந்த இடங்களை விரும்புகிறீங்களோ கூட அந்த இடங்களை நாங்கள் சுற்றி காட்டி இப்போ ஆகள்கிட்ட பேட்டி கண்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு எடுத்து போட காத்திருக்கிறோம். மற்ற தோட்டங்கள், வயல்வெளிகள், மற்ற பிரசித்தி பெற்ற இடங்களில் சைக்கிளில் போய் காட்ட போகிறோம். அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்வையிடு. அடுத்த அந்த காணொலிகளை நீங்கள் அடுத்து வரும் காணொலிகளை நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களை உங்களுக்கு போடுவோம். போடைக்கு நீங்கள் நீங்கள் சென்று வளர்ந்த திரிந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் சைக்கிளில் போய் நான் இடத்தை காட்டுவேன். அதை நீங்கள் எங்களது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நீங்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்த்துருப்பீங்க. இந்த சைக்கிளுடைய விளக்கத்தை இன்றைய தினம் தெரியப்படுத்தியிருக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.